மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆபாச படங்களை காட்டி ஆசிரியர் ஜெயராம் பாலியல் தொல்லை செய்ததாகவும் அதற்கு தலைமை ஆசிரியரும் உதவி தலைமை ஆசிரியரும் உடந்தையாக இருந்ததாகவும் பள்ளி எங்க ஹெச்எம் ஒழுங்கா இல்ல, அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸ்கூலுக்கு லேட்டா வந்தா எவன் கூட இருந்துட்டு வரேன்றாங்க. ஏதாவது சாக்லேட் கொடுத்தா எவன் வாங்கி கொடுத்தாங்கிறாங்க. படிச்ச பேரண்ட்ஸ் மதிக்கிறாங்க. வார்த்தை எல்லாம் பண்ணத வேலையை பாரு, இதெல்லாம் என்ன வேலை? ஆனா எங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு போறதுக்கு படிக்கவே இல்லையா? ஆனா நீங்க பண்ணது பார்க்கும்போது நம்ம ஸ்கூலுக்கே அனுப்பக்கூடாதுன்னு தோணுது. அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுவீங்க. ஏல நீ ஏன் நினைச்சு பாரு, நீ இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி முடியும், அதே மாதிரி உன் பிள்ளைகளுக்கு நூறு சொல்லி காமிக்க போறான், இதே மாதிரி காமிக்க போறான். நீ ஹெச்எம்மா இருந்துகிட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீ எப்படின்னா சொல்லியோ, அவன் சாக்லேட் இருந்தானா அவன் கூட போனியா என் கூட போனியான்னு கேட்கிய. இதே மாதிரி தான் நாளைக்கு உன் பிள்ளைகளை கேட்கும், உன் பிள்ளையோட பிள்ளைய நூறத்தை கேட்பான். இதுக்கு யாருமே கவர்மெண்ட் போற சொல்லவே கூடாது. சரியான கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா இருக்க போய் தான் நம்மளால எப்படியாவது இருக்க முடியுது. இந்த வச்சுக்கேன் ரொம்ப தலைக்குறைவா இருக்கும். கவர்மெண்ட் நம்ம யாருமே குறைவே சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம இப்போ ராமேஸ்வரத்துல பாரு, பண்டா படிக்க பிள்ளைய அந்த ஒரு காரணம் வெட்டி கொண்டு அவன் பாட்டில் போலீஸ் போய் இருந்துட்டான். அந்த பிள்ளைக்கு நீதி கேட்டி அவன் அப்பா அம்மா எப்படி வெளியே விடுங்க வெட்டியே தீப்போம் அப்படிங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் பாடியாளர்கள் வெளியே இருந்து